பிரைஸ் த லார்ட். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானால், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். அருமையான தெய்வ ஜனமே, கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருக்கும் பொழுது அந்த மனுஷனுடைய சகல காரியங்களும் வித்தியாசமானதாய், மேன்மையானதாய், மிகவும் உன்னதமானதாக இருக்கும். பிகாஸ் த லார்ட் இஸ் வித் ஹிம். அவர் கூட இருக்கும் பொழுது காரிய சித்தி என்பது என்ன? ஒரு காரியத்தை சித்தி பெற செய்வது தான் காரிய சித்தி உள்ளவர். விக்டோரியஸ்லி, பியூட்டிஃபுல்லி, நிறைய காரியங்கள் இதில் சொல்லலாம். இப்போ யோசேப்பை பார்த்தீங்கன்னா, அவன் செய்த ஒவ்வொரு காரியத்திலையும் அந்த ஒரு ஒரு எக்ஸலன்ஸ் காணப்பட்டது. அவன் செய்யும் பொழுதே அந்த காரியம் முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு உன்னதமான அந்த ஒரு நம்பிக்கை அந்த எஜமானனுக்கு இருந்தது. அதனால் பாருங்கள், காரிய சித்தி என்பது நம்முடைய வேலைகளிலே, நம்முடைய குடும்பத்தில் ஒரு சாதாரண ஒரு தோசை சுட்டால் கூட அதுக்கு ஒரு காரிய சித்தி வேணும். தோசை சூட போய் அது மேப்பு மாதிரி மாறிடும் சில சமயம். நிறைய காரியங்கள் இருக்குது. புட்டு சுடுவேன்னு வாங்க பார்த்தீங்கன்னா பச்சை மாவாக வந்து சேரும். இது காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த காரிய சித்தி என்பது த பெஸ்ட். ஒரு காரியத்தை எடுத்தோம் என்று சொன்னால் அதை திறனாய் முடிக்கக்கூடிய ஒரு கிருபை தேவையாக இருக்கிறது. தேவன் கூட இருக்கிற ஒரு மனுஷன் கட்டாயம் அதை செய்வான். படிப்பாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, அவன் திருமண வாழ்க்கையிலே சரி, எல்லா காரியத்திலேயும் he will stand out because அந்த efficiency level will be very high. அதனால் அவன் தன் எஜமானனின் வீட்டில் இருந்தான். அவன் எங்கே பிளேஸ்டாக இருந்தான் பார்த்தீங்களா? எஜமானனின் வீட்டில். அது மாத்திரம் இல்லை, 3வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு அவன் கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து விடுகிறாராம். வாட் அ கிரேட் ட்ரஸ்ட். இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நம்பி வருகிற நாட்களிலே ஒப்பு கொடுக்கப்பட வேண்டியவர்கள் அநேகம் உண்டு. ஸோ ரிஜாய்ஸ் இன் த ஸ்பிரிட் ஆஃப் காட் and praise God for this great efficiency level in your life. It is only from God. God bless you. Amen.